என்னடா எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடா யார் அழுகிறது? எதுக்காக அழுகுறாங்க? இந்த எழுத்து வீட்டு பார்வதி அம்மா இல்ல, அந்த அம்மா பையன் சிகப்பா பாபு பாபுன்னு ஒருத்தன் ஓடி வருவானே. ஆமா, அவன் நேத்து போயிட்டான். போயிட்டானா? எவ்வளவு பணத்தை தூக்கிட்டு போனா? யோ, செத்து போயிட்டாயா. செத்து போயிட்டானா? என்னடா சொல்ற? என்னத்தேன்னு சொல்றது? புருஷன் போன நாள்ல இருந்து அந்த ஜவுளி கடைக்காரன் தயவுல தான் காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்ப அவனும் கைய விரிச்சிட்டான். பாவம், அந்த பையன் பட்டினி கிடந்தே போய் சேர்ந்துட்டான். ஆமா, இந்த நாய்க்கர் பையன் ஒருத்தன் இங்கே வந்து படுத்து கிடப்பானே, அவன் எப்படி இன்னமும் இங்கதான் இருக்கானா? எங்க தனீஸ்வர நாட்டை இன்னும் ஓட்டிக்கிட்டு தான் வந்துடுறான். நான் நினைக்கிறேன் அவன் வந்த நேரமோ என்னமோ தான் இந்த குடும்பத்தை இந்த ஆட்ட ஆட்டுது. தங்கச்சி என்னன்னு தெரியல, அம்மா உள்ள கூட்டு போறாங்க, போய் பார்த்துட்டு வா. அம்மா, தங்கச்சிக்கு என்னம்மா? கல்யாணமும் கருமாதியும் நம்ம வீட்டுல ஒரே நேரத்துல நடக்குது. சும்மா எத்தனை தரம் பேசினாலும் அதே தான் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கணும். நானும் பிள்ளை குட்டிக்காரன் தான், 4 கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சவன் தான். அதான் போனா போதுன்னு இந்த 5-6 மாசமா பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு அளவு இல்லையா? தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு தடவை மட்டும். அதெல்லாம் வேண்டாமா. நேத்தே வேற ஒரு ஆளுக்கு வாடகைக்கு பேசி அட்வான்ஸ் ஆயிட்டேன். நாளை சாயங்காலத்துக்குள்ள இடத்த காலி பண்ணிக்கங்க. அப்பதான் எனக்கும் மரியாதை, உங்களுக்கும் மரியாதை. வர்றேன். அக்காவுக்கும் அம்மாவுக்கும் போய் கொடுறேன். அம்மா சாப்பிடுங்கம்மா. அக்கா சாப்பிடுக்கா. ரொட்டி வாங்க உனக்கு எதிரா காசு? சைக்கிள் கடையில காலையில இருந்து காத்தடிச்சேன், காசு கொடுத்தாங்க, அதுல வாங்கினேன். சாப்பிடுக்கா. இந்தா கொஞ்சமாவும் சாப்பிடுங்கம்மா. அம்மா சாப்பிடுங்கம்மா. வேண்டாப்பா, நீ சாப்பிடு. யாருமே சாப்பிட மாட்டேன்றீங்க, நான் மட்டும் எப்படிமா சாப்பிடுறது? சாப்பிடுங்கம்மா. அம்மா சாப்பிடுங்க. அம்மா. டேய், இங்க வாடா, இங்க வாடா. ஏதுடா ரொட்டி? ஏதுடா ரொட்டி? காசு கொடுத்து வாங்கினேன். நிஜமா காசு கொடுத்தா வாங்கினியா? சைக்கிள் கடையில் இல்ல? என்னடா முடிக்கிறேன் உன்ன? யோ, பெரிய வினாட்டு என்ன அடிக்கிறியே? நான் இத்தனோடு பையன், வீட்டுல எல்லாரும் பசியோடு இருக்காங்கன்னு நான் திருடியாவது கொண்டு வந்தேன் இல்ல? நீ தாச்சோட ஆம்பளை, என்னையா பண்ணின? கேட்டது நியாயமான கேள்விதான். என்னமா இது? நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? பொறுப்பு இல்லாம பேசல, பொறுக்க முடியாம பேசுற. அவன் திருடினது தப்புதான். ஆனா ஏன் திருடினா, யாருக்காக திருடினான்னு யோசிச்சு பாரு. ஏண்டி பேசாம இருக்க? பதில் சொல்லு. பசியில உன் புத்தி கூட மாறி போச்சு. ஆமாண்டி, பசியில எல்லாமே மாறி போச்சு.
உங்க அப்பா என்னை விட்டு ஓடி போனப்போ அம்மா பசிக்குதுன்னு நீங்க எல்லாம் அழாம இருந்திருந்தா நான் இன்னொரு புருஷனை தேடியே இருக்க மாட்டேன். கௌரவம் கௌரவம் இந்த குடும்பத்தை ஏத்துக்கிட்டேன். அன்னைக்கு என் புள்ள பசியால துடிச்சானே, அந்த பசிக்கு நீ சோறு போட்டிருந்தா அவன் செத்திருக்கவே மாட்டா. இவன் ஒருத்த பசிக்காக இன்னைக்கு இவன் திருடலடி, நம்ம எல்லாருடைய பசிக்காகவும் இவன் திருடி இருக்கா. இதுக்கெல்லாம் நான் அடி காரணம். சொல்லுடி சொல்லு. டேய், நீ போய் ஜவுளி கடைக்கார வர சொல்லு. நீ எதுவும் பேசாதடி. இதுவரைக்கும் நீ சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுல என்ன ஆச்சு பாத்தியா? அதனால ஒரு பிள்ளை ஒரேடியா போயிட்டா, இன்னொருத்தன் திருடன் ஆயிட்டா. இனிமே நான் சொல்றத நீ கேளு. உனக்கு கௌரவம் தான் முக்கியம்னா நீங்க 2 பேரும் தாராளமா இப்பவே இங்க இருந்து போகலாம். நான் எப்படியாவது இந்த 2 குழந்தைகளையும் காப்பாத்திக்கிறேன். அப்பா, நீ பழைய மாதிரி இருக்க போறியா? ஆமாண்டி, அதுல என்னடி தப்பு இருக்கு? 4 பேர் உங்க அம்மாவை பார்த்து சிரிப்பாங்களேன்னு தானே நீ கவலைப்படுற. அந்த 4 பேருக்கு எப்பவுமே சிரிக்க மட்டும் தாண்டி தெரியும். என் புள்ள குத்தையரா தவிச்சானே, அப்ப அந்த 4 பேர் வரலையே. என் பொண்ணு பச்சை மட்டைக்கு தவிச்சாலே, அப்ப கூட அந்த 4 பேர் வரலையேடி. ஏ, நாளைக்கு நாம வீட்டுக்கு போற நிலைமையில இருக்கோமே, இப்பவும் அந்த 4 பேர் வரலையேடி. எப்பவுமே எந்த உதவிக்குமே வர முடியாத அந்த 4 பேர் சிரிப்பாங்களேன்னு நீ கவலைப்படுறியே, அதை நினைச்சாதாண்டி எனக்கு வேதனையா இருக்கு. சரோஜா, உன் வயசுக்கு உனக்கு இவ்வளவு பிடிவாதமோ கௌரவமோ இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடே. ஆனா அது பிரயோஜனம் இல்லடே. 5 பத்தினி திரௌபதினு கதையில கேட்டா கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனா அதே திரௌபதி கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா ஏத்துக்குமாடி இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து நீ கவலைப்படுறியே. ஏதோ பையன்கிட்ட சொல்லி வர சொன்னியாமே. நீங்க சொன்ன மாதிரியே நாங்களே உங்களை தேடி வந்துட்டோம். பழைய மிஷின் போடலாங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். இருந்த மிஷின் அடமானத்துக்கு போயிடுச்சு. புது மிஷின் வாங்கணும். எதையும் மனசுல வச்சுக்காம கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இதெல்லாம் எதிர்பார்த்துதான் நான் வரும்போதே பணத்தோட வந்தேன். இந்தா, ஒரு சின்ன விஷயம். உனக்கு வயசாயிடுச்சு. புது மிஷின் வாங்கி அதுல புது ஆளை உட்கார வை. இப்பவும் சொல்றேன், அவசரப்பட்டு முடிவெடுக்காத. இந்த பணம் கீழே அப்படியே தான் கொட்டி கிடக்க போகுது. புது ஆள் உட்கார்றதா இருந்தா பணத்தை நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா உன் பையன்கிட்ட திருப்பி கொடுத்து அனுப்பு. நாளை காலையில வர டைம் தர்றேன். வர்றேன். சரோஜா, எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி அவன் உனக்கு குறி வச்சுட்டு போயிட்டாண்டே. இந்த நிலைமை வந்ததோ உண்டாலதா, இந்த நிலைமைக்கு முடிவு வரப்போறதோ உண்டாலதா. என் உயிரை போறதுனாலும் சரி, நீ மிஷின்ல உட்கார வேண்டாக்கா. இந்தக்கா, நீயும் அவரும் இனிமே எங்காவது கண் காணாம போய் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. இனிமே இந்த குடும்பத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். என்னடி சொல்ற?
நான் தான் இப்ப வயசுக்கு வந்துட்டேனே. உனக்கு கௌரவம் தானே பெருசு. அதுக்காக தானே நீயும் அவரும் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. இத்தனை நாளும் அம்மா நமக்கு சோறு போட்டாங்க. இப்ப நம்ம முறை. உனக்கு பதிலா நான் அதை செய்யறேன். நீங்களாவது கௌரவமா இருந்தா அதே எனக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்காக யாரும் தியாகம் பண்ண வேண்டாம். மூத்தவன் நான் தானே. நானே புது மிஷின்ல உட்கார்றேன். நாளையில இருந்து அந்த ஜவுளி கடைக்காரன வரலாம்னு சொல்லி அனுப்பிடு. ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் இந்த ரூம்குள்ள வாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை வச்சுட்டு நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது. இத சொல்லத்தான் கூட்டிட்டு வந்தியா? ஆமாங்க, நாளைக்கு நான் சொல்லாமையே போயிட்டுதான் நீங்க நினைக்க கூடாதே. மான மரியாதை தான் முக்கியம்னு நான் இவ்வளவு கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்போ எங்க அம்மாவுக்கு அடுத்த வாரிசு உருவாயிடுச்சு. இனிமே நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் விஷத்தை கொடுத்துட்டு நானும் செத்து போயிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். சரோஜா, நான் முதல்ல இங்கிருந்து போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ உங்களுடைய சாகனங்கிறது தான் என் முடிவு. வேண்டாங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அவங்க சொல்றபடி ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிருங்க. நான் இப்ப இங்க இருந்து புறப்பட்டது கூட வீட்டுக்கு போறதுக்காக இல்லை, தற்கொலை பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் ஒன்னா போனா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை நீ கேட்கறாத. நான் சொல்றத கல்யாண ராத்திரியும் கடைசி ராத்திரியும் ஒரே நாள்ல நடக்கணுங்கிறதா நம்ம தலையெழுத்து போல இருக்கு.